செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். திருவள்ளூரில் லேப்டாப்பில் சார்ஜர் போட்டு பக்கத்தில் படுத்து தூங்கிய பள்ளி மாணவன் திடீரென மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த பரிதாபம். திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட 27வது வார்டு கற்குழாய் சாலை பகுதியை சார்ந்தவர் செந்தில் கவிதா தம்பதியர். செந்தில் பெயிண்டராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு சீனிவாசன், ஜீவா, ரித்தி என 3 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இதில் மூத்த மகனான சீனிவாசன் மணவாள நகரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் சீனிவாசன் தன்னுடைய நண்பரிடம் லேப்டாப்பை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்து கேம் விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து லேப்டாப்புக்கு சார்ஜ் போட்டுவிட்டு அதன் அருகே சீனிவாசன் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றன. பிற்பகல் 2 மணியளவில் வீட்டில் உள்ளே சீனிவாசனின் தாய் கவிதா சென்று பார்த்தபோது மகனின் கையில் மின்சாரம் தாக்கிய தழும்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் செந்தில் தனது மகனை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சீனிவாசன் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பள்ளி மாணவன் சீனிவாசனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது சீனிவாசனின் சகோதரன் அண்ணா வா, சீனிவாசா அண்ணா வா என்று பெயரை சொல்லி அழுதபடி அழைத்தது அங்கே இருப்பவரை கண்கலங்க செய்தது. நண்பனின் லேப்டாப்பை வாங்கி வந்து வீட்டில் சார்ஜர் போட்ட நேரத்தில் அதில் கைப்பட்டு மின்சாரம் தாக்கி 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.